வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி ஸ்கூல் புக்ஸில் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் நம்ம 10,000+ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏஷியன் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஏஷியன் ஹிஸ்ட்ரியில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, நடந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில் படிக்கக்கூடிய அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றது க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்றதில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே, பாஸ்ட்டில் நடந்த ஈவெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான ஆர்டரில் ஏஷியன் இந்தியா, மீடியவல் இந்தியா, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி க்ரோனலாஜிக்கல், அதுதான் க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்டரில் அந்த இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அந்த டேர்ம் ஹிஸ்ட்ரி அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, க்ரீக் வேர்டு ஹிஸ்டோரியா. ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு க்ரீக் வேர்ட். அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, லேர்னிங் பை என்கொயரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேர்னிங் பை என்கொயரினா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி படிக்கக்கூடிய அந்த படிப்பை தான் ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லி க்ரீக் வேர்டில் சொல்கிறாங்க. அதுதான் காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சுன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நேம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரியோட டைம் லைன் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, 2 விதமாக செட் பண்ணியிருக்காங்க இயர்ஸ் படி. அது பிசி அப்படின்னும், அதை இன்னொரு நேமில் பிசிஇ அப்படின்னு சொல்லலாம். பிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வருஷங்கள், அந்த இயர்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா பிசி பிஃபோர் கிரைஸ்ட் ஆர் பிசிஇ. பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் ஈரா அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று டேர்ம் என்னென்னு பார்த்தோன்னா ஏடி. ஏடி இல்லைனா சிஇ அப்படின்னு சொல்லலாம். ஏடி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆனோ டொமினி. அது எப்படின்னு பார்த்தோன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள அந்த இயர்ஸை தான் நம்ம ஏடி அப்படின்னு சொல்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கு முன்னாடி பிசினும், ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம் ஏடி அப்படின்னு சொல்கிறோம். அதை சிஇ அப்படின்னும் இன்னொரு டேர்ம்லேயும் டினோட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா காமன் ஈரா அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி 2 இயர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஹிஸ்ட்ரியோட டைம் லைனை ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நுமிஸ்மேட்டிக். நுமிஸ்மேட்டிக் அப்படின்றது என்ன பார்த்தோன்னா, அந்த காயின்ஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நுமிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எபிகிராஃபி. எபிகிராஃபி அப்படின்றது என்ன பார்த்தோன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டுகள். எழுதி வச்சுருப்பாங்கல்ல. முன்னாடி காலத்தில் இருந்த பீப்புளெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அதை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டடியை எபிகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம்.